அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிஷோர் குமார். இன்னைக்கு நம்ம ஜூன் 4ஓட ஹிந்து அனாலிசிஸ் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கமெண்ட்ஸ்ல எல்லாருமே தேங்க்யூ போடுறத விட எல்லாருமே சார் இதை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு தான் போடுறீங்க. எனக்கு புரியுது, என்னோட ட்ராக் ரெக்கார்ட் அப்படி இருக்கு. பயப்படாதீங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு இதை கன்சிஸ்டண்டா கொண்டு போக தான் நானும் ட்ரை பண்றேன். ஓகேங்களா? சோ அது என்கிட்டயும் இருக்கு. அதே நேரத்துல சப்ளை சைடு மாதிரி நீங்களும் டிமாண்ட் சைடு கொஞ்சம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் இதெல்லாம் போய் இந்த வீடியோஸை கொண்டு போய் சேருங்க. நீங்களும் தொடர்ந்து பாருங்க. ஓகேங்களா? சோ நீங்க பார்க்க பார்க்க தான் எனக்கும் இன்னும் கொஞ்சம் என்கரேஜிங்கா இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கரண்ட் அஃபேர்ஸ் சம்பந்தப்பட்ட சில டவுட்ஸ் அந்தந்த வீடியோஸ்லயே கேக்குறீங்க. இந்த வீடியோஸ்லயும் கேளுங்க. ஐ வில் ட்ரை டு ஆர்கனைஸ் ஆல் த டவுட்ஸ் ஆஃப் யூ. ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் சம்பந்தப்பட்ட எல்லா டவுட்ஸையும் நான் ஆர்கனைஸ் பண்ணி அதை ஒரு வீடியோவா நான் போட ட்ரை பண்றேன். ஓகேங்களா? இந்த ரெண்டு விஷயம் தான் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் அவே வி வில் கோ இன் டு த டுடேஸ் அனாலிசிஸ். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு பெரிய நியூஸ் கிடையாது. என்ன அப்படின்னா, யூஎஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, மறுபடியும் 12.5% ஆஃப் டேரிஃப் இந்தியா மேல, இந்தியா பிளஸ் அதர் 53 கண்ட்ரீஸ் மேல போடலாம் அப்படின்னு பிகாஸ் ஆஃப் ஃபோர்ஸ்ட் லேபர். ஓகேங்களா? ஃபோர்ஸ்ட் லேபர் இருக்கிறதுனால, ஃபோர்ஸ்ட் லேபர் பண்ணி சில பொருட்களை நம்ம தயாரிச்சிருக்குமா, அதன் வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 12.5% ஆஃப் டேரிஃபை போடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா? நினைச்சு இப்போ ஸ்பெகுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ அந்த ஒரு நியூஸ் தான் போயிட்டு இருக்கு. அதை யாரால அதை பண்ண முடியும் அப்படின்னா, யூஎஸ் ட்ரேட் ரெப்ரசன்டேட்டிவ் அந்த ஆபீஸ் தான் பண்ண முடியும். எதன் அடிப்படையில அப்படின்னா, அண்டர் செக்ஷன் 301. ஓகேங்களா? ஆஃப் த யூஎஸ் ட்ரேட் ஆக்ட். இதன் மூலமா இந்த டாரிஃபை உயர்த்த முடியும். வென் யூ ஆர் யூசிங் ஃபோர்ஸ்ட் லேபர் ஃபார் ப்ரொடியூசிங் அ குட்ஸ். ஓகேங்களா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேற ஒன்றும் தேவையில்ல. ஜஸ்ட் இது எழுதணும்னு கூட அவசியம் இல்ல. ஜஸ்ட் இது ஒரு இன்ஃபர்மேஷனா ஞாபகம் வச்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். ஏன்னா இது ஒரு எவால்விங் நியூஸ். இதுக்கப்புறம் என்ன ஆகும், அதுக்கப்புறம் மேல்முறையீடு போய் இல்லைன்னா ட்ரேட் டாக்ஸ் மூலமா இந்தியா அதை நெகோசியேட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? பட் இப்படியும் பண்ண முடியும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், இப்ப ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம எடிட்டோரியலுக்கு போயிடலாம். இவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா இந்த எடிட்டோரியல் நம்ம படிக்க தேவையில்ல. ஓகேங்களா? அசம்பிளி போல்ஸை பத்தி அவர் பேசுறாரு. சரி, அதை அப்படியே ஒரு ஸ்கிப்பை போட்டு நம்ம இங்க பேஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க். இங்க ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்ல நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் தெரியும். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியலா நீங்க படிக்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மிச்ச நியூஸ் எல்லாமே அது ரிப்பிட்டேஷனா தான் இருக்கும். இத பாருங்க, நம்ம ஜூன் 1லயே பார்த்த நியூஸ் தான். இதை இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டிவா பேசியிருக்காங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்ப இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அது இட் ஹாஸ் ரெஜிஸ்டர்ட் 4.9% இயர் ஆன் இயர். ஏப்ரல்ல நமக்கு இப்ப 4.9% வந்திருக்கு, டிஸ்பைட் த யூஎஸ் இஸ்ரேலி வார் ஆன் ஈரான். ஓகேங்களா? இத யார் ரிலீஸ் பண்றா? மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். அண்ட் இதுல சில நம்பர்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. என்ன நம்பர்ஸ் அப்படின்னா, நமக்கு மேலோப்புல பார்க்கும்போது, மேலோட்டமா பார்க்கும்போது இது ஒரு பரவாயில்லையே, வி ஹாவ் சம் ரிலேட்டிவ்லி ரெசிலியன்ட், அந்த இண்டஸ்ட்ரியல் ஃபண்டமெண்டல்ஸ் தான் கொஞ்சம் ரெசிலியண்டா இருக்கு. அதனாலதான் நம்மளுக்கு இன்ஸ்பைட் ஆஃப் குளோபல் ஆயில் சப்ளை செயின் ஷாக்ஸ் நம்மளால இந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியுது அப்படின்னு நினைச்சாலும், உள்ள கிரானுலரா, அதாவது இன்னும் கொஞ்சம் நுணுக்கமா போய் பார்த்தோம் அப்படின்னா, அந்த ரெசிலியன்ஸ் பிராட் பேஸ்டா இல்ல. பிராட் பேஸ்டா இல்ல. ஓகேங்களா? ஏன்னு சொல்றாங்க அப்படின்னா, கேபிட்டல் கூட்ஸ் அவுட்புட் இருக்கு பாத்தீங்களா, அது கிட்டத்தட்ட 16%. கேபிட்டல் கூட்ஸ் அவுட்புட் அப்படிங்கிறது என்ன, அதுதான் உங்களுக்கு தெரியணும். ஏன்னா இத பிலிம்ஸ்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேபிட்டல் கூட்ஸ்னா என்ன? ஓகேங்களா? கேபிட்டல் கூட்ஸ் அவுட்புட்னா என்ன? கன்சியூமர் டியூரபிள்ஸ்னா என்ன? சோ இந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப கேபிட்டல் கூட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராடக்ட்ஸோ இல்லைன்னா ஒரு பொருளை செய்யக்கூடிய இன்னொரு பொருள், அதுதான் கேபிட்டல் கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்ப மிஷினரி மாதிரியான விஷயங்கள். அந்த மிஷினரி என்ன பண்ணும்? பேக்கேஜிங் பண்ணும், ஏதோ ஒரு பொருளை செய்யுது இல்ல, ஆனா அது ஒரு கேபிட்டல் கூட்ஸா இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரியான கூட்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுவும் ஏன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா,
பப்ளிக் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னால, அதாவது கவர்மெண்ட் வந்து அந்த ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதனால அது இன்க்ரீஸ் ஆகுது. இதே கன்சியூமர் டியூரபிள்ஸ் பாருங்க, கன்சியூமர் டியூரபிள்ஸ் அண்ட் கன்சியூமர் நான் டியூரபிள்ஸ், அதாவது கன்சியூமர் உபயோகிக்கக்கூடிய இல்லைன்னா வந்து ஆஹ், உபயோகம் டியூரபிள் தாண்டி இருக்கக்கூடிய விஷயங்கள், இது வந்து பாத்தீங்கன்னா growth வந்து ரொம்ப கம்மியா தான் ஏறி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரியுது. பிகாஸ் இங்கதான் ஃபியூவல் காஸ்டா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து நம்மளால வந்து உணர முடியும் ஹவுஸ் ஹோல்டு கன்சம்ஷன்னால. ஓகேங்களா? நெக்ஸ்ட், இது இந்த சைடு அப்படின்னா இன்னொரு சைடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்சிவ் ஓவரால் ஆஃப் ஐஐபி இட் செல்ஃப். ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து இப்ப ரிவைஸ்டு சீரிஸ் பண்ணியிருக்கோம் 2011ல இருந்து நம்மளோட பேஸ் இயரை 2022-23 மாத்திருக்கோம். அது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயமா இருக்கு. அப்புறமா வந்து செக்டார்ஸ் வந்து நம்ம 3ல இருந்து 4th செக்டார் நம்ம ஆட் பண்ணிருக்கோம். மேஜர் செக்டாரா வாட்டர் சப்ளை, சீவேஜ் அண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் நம்ம ஆட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டில நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கோம். எலக்ட்ரிசிட்டி அண்ட் கிளாஸ் சப்ளை அப்படின்னு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கோம். அதோட வெயிட்டேஜ் நமக்கு அதே மாதிரி இம்பார்ட்டன்ட். இது வந்து அதே மாதிரி பிலிம்ஸுக்கு இம்பார்ட்டண்டா தேவைப்படக்கூடிய ஒரு விஷயங்க. ஃபோர்த் செக்டர் ஆட் பண்ணிருக்கோங்கிறது ஒரு விஷயம் அப்படின்னா, இதுக்கு வெயிட்டேஜ் வந்து வாட்டர் சப்ளை, சீவேஜ், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் 2.02 இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம். அப்ப ஃபோர் செக்டார்ஸ்ல நமக்கு வந்து வாட்டர் சப்ளை தான் வந்து லீஸ்ட் வெயிட்டட். மோஸ்ட் வெயிட்டட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங். ஓகேங்களா? ஸோ மேனுஃபேக்சரிங் தான் வந்து நமக்கு வந்து மோஸ்ட் வெயிட்டட். ஓகே, இது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னா, இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி கேஸ் சப்ளை இருக்கு பாத்தீங்களா, அதோடைய வெயிட்டேஜை ஏத்திருக்காங்க. மத்த ரெண்டுத்தையுமே வந்து மேனுஃபேக்சரிங்கா இருக்கட்டும், அதுக்கப்புறம் மைனிங்கா இருக்கட்டும், இது ரெண்டுத்தோடைய வெயிட்டேஜையும் இறக்கியிருக்காங்க. ஓகேங்களா? சோ இது ஒரு பெர்ஸ்பெக்டிவ். ஓகேங்களா? இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, வேல்யூ ஆடட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூட்டிலிட்டி சர்வீசஸ் இருக்குல்ல, அது இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டிக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஃபார் எக்ஸ்பேன்ஷன். அதுக்கான வெயிட்டேஜை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. வெறும் ரா மெட்டீரியல் எக்ஸ்ட்ராக்ஷன் இருக்குல்ல, அதோடைய வெயிட்டேஜை கம்மி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ப்ரிசர்விங் த ரெக்கார்ட். இது வந்து ரொம்ப சின்ன எடிட்டோரியலா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான எடிட்டோரியல் ஃபார் யுவர் GS2. ஓகேங்களா? GS2 ஜுடிஷியல் ஜுடிஷியல் அக்கௌண்டபிலிட்டி. ஓகேங்களா? அக்கௌண்டபிலிட்டிக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஜுடிஷியல் அக்கௌண்டபிலிட்டி வெர்சஸ் ரைட் டு பிரைவசி. ஓகேங்களா? இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஓகேங்களா? இத இது மெயின்ஸுக்கான ஒரு சூப்பர் மெட்டீரியல். ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம்னா கான்ஸ்டிடியூஷனல் லா என்ன சொல்லுது அப்படின்னா பிரின்சிபல் ஆஃப் ஓப்பன் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரொவிஷனை நமக்கு கொடுக்குது. அதாவது பப்ளிக்கா நம்மளால வந்து ஜுடிஷியல் ஜுடிஷியல் ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்மளால வந்து பார்க்க முடியும். அந்த ஜுடிஷியல் ஜட்ஜ்மெண்ட்டை நம்மளால ஓப்பனா இருக்கிறதுனால பப்ளிக் கேன் ஸ்க்ரூட்டனைஸ் இட், ஸ்க்ரூட்டனி பண்ண முடியும். அதுக்கப்புறம் அதுல வந்து கமெண்ட் பண்ண முடியும். ஸோ இட் வில் இன்க்ரீஸ் த அக்கௌண்டபிலிட்டி அக்கௌண்டபிலிட்டி ஆஃப் த ஜுடிஷியரி. ஓகேங்களா? இந்த மாதிரி அவங்களோட ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து டிஜிட்டைஸ் பண்றாங்க அப்படின்னும் பொழுது. ஆனா இந்த ஓப்பன் ஜஸ்டிஸ் ஓப்பன் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற பேர்ல இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்யூட் ஆன சில பேருடைய இன்ஃபர்மேஷனும் வந்து இருக்கு. ஓகேங்களா? அது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணாமயே இருக்கு. இல்லைன்னா அவங்க வந்து ஒரு அக்யூஸ்ட் அப்படிங்கிற அந்த ரேஞ்ச்லயே அவங்களோட இன்ஃபர்மேஷன் இருக்கு. இது அந்த அக்யூட்டான பர்சனுடைய ரைட் டு பிரைவசிய பாதிக்குது. விச் இஸ் பீன் அக்கார்டட் இன் புட்டாஸ்வாமி கேஸ். புட்டாஸ்வாமி கேஸ்ல நம்ம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் டு பிரைவசி இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல், அதாவது ஃபண்டமெண்டல் ரைட் அண்டர் ஆர்டிகல் 21. ஓகேங்களா? ரைட் டு லைஃப்ல இதுவும் ஒண்ணு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, பிரைவசியும். அப்ப ரெண்டு இம்பார்ட்டன்டான விஷயம் அக்கௌண்டபிலிட்டி வெர்சஸ் பிரைவசி இப்படிங்கிற இந்த டிபேட் வந்து இப்போ பிகாஸ் ஆஃப் ஒரு கோர்ட்டோட ஜட்மெண்ட், அதாவது வந்து டெல்லி ஹை கோர்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தே ஹவ் அப்ஹோல்ட் த ரைட் டு ஃபர்காட்டன் இஸ் அண்டர் த ரைட் டு பிரைவசி which is itself a fundamental right against article 21 அப்படின்னு வந்து நமக்கு நல்லா தெரியும். ஓகேங்களா? இந்த ரைட் டு ஃபர்காட்டன் வச்சுதான் இப்போ நமக்கு டிபேட் ஓடிட்டு இருக்கு. ஓகேங்களா?
அப்ப டிஜிட்டைஸ் பண்ணதுனால அந்த அக்யூஸ்டோடைய அந்த ஆஃப் பேக்டு ட்ரூத் நமக்கு இன்னும் இருக்கு. ஆனா அவங்களுக்கான அந்த டிக்னிட்டி கிடைக்காமயே இருக்கு. ஓகேங்களா? சோ இங்க இருக்கக்கூடிய இந்த ஆர்டிக்கிளை எழுதுற அந்த அந்த பர்சன் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் நாட் வித் ரெஸ்பெக்ட் டு த பிரின்சிபல் ஆஃப் ஓப்பன் ஜஸ்டிஸ். ஓகேங்களா? ஓப்பன் ஜஸ்டிஸ் எப்பயுமே இருக்கணும். ஓகேங்களா? பிரீச் பண்ணக்கூடாது வித்தின் த ரைட்ஸ் ஆஃப் ரைட் டு பிரைவசி. அதே மாதிரி இந்த ப்ராப்ளம் எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஃப் பேக்டு அந்த ட்ரூத்னால தான் வருது. ஓகேங்களா? டிஜிட்டைஸ் பண்றீங்க, ஆனா அத கம்ப்ளீட்டா பண்ணல. கம்ப்ளீட் டிஜிட்டைசேஷன் பண்ணல. அவங்களுடைய அந்த ஃபுல் ஸ்டோரியுமே நீங்க வந்து என்ன பண்ணணும்னா அப்லோட் பண்ணணும். அப்படி அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த ரைட் டு பிரைவசியும் பாதுகாக்கப்படும். ரைட் டு பிரைவசியும் பாதுகாக்கப்படும். அதே மாதிரி ஓப்பன் ஜஸ்டிஸ், ஓப்பன் அக்கௌண்டபிலிட்டியும் வந்து பப்ளிக் ஜஸ்டிஸும் நமக்கு வந்து பாதுகாக்கப்படும். அப்ப இது ரெண்டுமே தேவை. இது ரெண்டையுமே அப்டேட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாங்க. சோ இட் இஸ் த ரியல் ப்ராப்ளம் இஸ் நாட் அபவுட் டிஜிட்டைசேஷன், பட் இட் இஸ் அபவுட் இன்கம்ப்ளீட்னஸ். ஓகேங்களா? டிஸ்கவரபிலிட்டி கிடையாது. அவங்க வந்து டிஸ்கவர் பண்ணிடுவாங்களோங்கிறது கிடையாது. ஆனா என்ன அவன் தப்பா நினைச்சிருவானோ, அக்யூஸ்டுனே அவன் நினைச்சிருவானோ, ஏன்னா என்னோட டிக்னிட்டி ஆஃப் த லைஃப் எனக்கு பாதிக்கப்படுது அப்படிங்கறதுலதான் அவங்க வந்து நிறைய பேர் வந்து மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப அண்டர் த ரைட் டு பி ஃபர்காட்டன். ஸோ இன்கம்ப்ளீட்னஸ் தான் இங்க ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ரெக்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்க பப்ளிக்கோடைய ஒரு விஷயம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அ கிளாசிக்கல் கேஸ் ஃபார் ஓப்பன் அக்கௌண்டபிலிட்டி ஆர் பப்ளிக் ஸ்க்ரூட்டனி வெர்சஸ் பப்ளிக் ஸ்க்ரூட்டனி வெர்சஸ் ரைட் டு பிரைவசி. ஓகேங்களா? சரி, இப்ப இப்படி ஒரு டவுட் வரும் உங்களுக்கு. என்ன டவுட் அப்படின்னா, சரி இதை நான் எப்படி எழுதுறது? இதை நான் எப்படி யூஸ் பண்றது? இதை பாயிண்டா நான் எங்க எழுதுறது? ஓகேங்களா? நீங்க இவ்வளவு சொல்றீங்க. நீங்க சொல்லும் போது எனக்கு புரியுது. இதுதான் உங்களோட ஒன் ஆஃப் த டவுட்டா இருந்துச்சு. ஓகேங்களா? நீங்க சொல்றீங்க, சொல்லும் போது எனக்கு புரியுது. ஆனா இதை நான் எப்படி எழுதுறது? என்னோட நோட்ஸ்ல நான் எப்படி எழுதுறது? என்னோட ஆன்சர்ல நான் எப்படி எழுதுறது? இதுதான் ரெண்டு கேள்வி. ஓகேங்களா? ஒரு ஒரு விஷயம் நான் சொல்றேன் அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்ட், அத உங்களோட நோட்ஸ்ல நீங்க கன்வெர்ட் பண்ணும்போது அந்த அந்த ரெண்டு விஷயமா பாருங்க. ஒண்ணு வந்து அந்த அந்த நியூஸ் வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க எழுதுறீங்க. இன்னொன்னு அந்த நியூஸ டிரைவ் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷனா ஒன் லைன்லயோ ஒரு எக்ஸாம்பிளுக்காகவோ நீங்க இங்க எக்ஸாம் ஹால்ல யூஸ் பண்றதுக்காக எழுத போறீங்க. இந்த ரெண்டே விஷயம் தான். ஓகேங்களா? அப்ப எழுதும்போது when you are writing an information, writing an information, ஒண்ணு பிவைக்யூ அண்ட் சிலபஸ் ஓரியன்டேஷன் உங்களுக்கு இருக்கணும். ஓகேங்களா? பிவைக்யூ அண்ட் சிலபஸ் ஆல்ரெடி அதை பத்தின ஏதாவது ஒரு கேள்வி யூபிஎஸ்சி கேட்டிருக்கலாம். இல்லனா அது அந்த சிலபஸ் கூட ஓரியன்டேஷனான அந்த சிலபஸா இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை சொல்லும் போதே ஜுடிஷியல் அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு நான் சொல்லி தான் ஆரம்பிச்சேன். அது ஜுடிஷியல் அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிறது சிலபஸ்ல இருக்கக்கூடிய இன்ஹரண்ட் பார்ட் ஜிஎஸ்2ல. அப்ப ஜுடிஷியல் அக்கௌண்டபிலிட்டியை பத்தி ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா நான் இதை ஒரு பாயிண்டா எழுதுவேன். ஓகேங்களா? அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நீங்க இதை எடுத்து வைக்கிறதுக்கா இருக்கட்டும். ஓகேங்களா? இதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து நீங்க யூஸ் பண்றதுக்கோ அதெல்லாம் கிடையாது. ஓகே? சில நேரங்கள்ல யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா மத்த டைம் எல்லாமே இதுல இருக்கக்கூடிய ஒரு கிரக்ஸ இல்லனா ரெண்டு பாயிண்டா இல்ல ஒரு எக்ஸாம்பிளா இந்த மாதிரி தான் நீங்க கரண்ட் அஃபேர்ஸ பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப எல்லாத்தையுமே எழுதாதீங்க. புரிஞ்சுக்கிறதுக்காக சிலது எழுதி வைங்க. சிலது அந்த புரிஞ்சுக்கிட்டதுல இருந்து இன்ஃபர்மேஷனா மாத்தி பிவைக்யூவோட அண்ட் சிலபஸோட அலைன் பண்ற மாதிரி நீங்க எழுதி வைங்க. அதுதான் உங்களோட நோட்ஸ். அந்த பாயிண்ட்ஸ அந்த எக்ஸாம்பிள்ஸ மட்டும் தான் நீங்க கொஸ்டின் கேட்கும் பொழுது மத்தவங்க கிட்ட இருந்து உங்க ஆன்சரை டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக எழுத போறீங்க. இவ்வளவுதான் விஷயம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஆஃப்டர் மாவோயிசம் த நெக்ஸ்ட் பேட்டில் இஸ் ஃபார் ஆதிவாசி ட்ரஸ்ட். இது ஒரு இம்பார்ட்டன்டான நியூஸ் தான். ஓகேங்களா? மாவோயிசமை பொறுத்த வரைக்கும் இன்டர்னல் செக்யூரிட்டி இஸ் ஜிஎஸ்3. ஓகேங்களா? ஜிஎஸ்3ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்தியா ஹாஸ் பீன் அபிஷியலி டிக்ளேர்ட் அஸ் மாவோயிஸ்ட் ஃப்ரீ. மாவோயிஸ்ட் இனிமேல் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அண்ட் பட் ஃபைட் அகேன்ஸ்ட் மாவோயிசம் வந்து மாவோயிஸ்ட் ஃப்ரீ ஆனதுனால மட்டும் நிக்க போறது கிடையாது. ஓகேங்களா? இட் இஸ் அன் ஐடியாலஜி. அப்ப அந்த ஐடியாலஜி இட் வில் பி அட் த டார்மன் ஸ்டேஜ்.
ஓகேங்களா? சோ அது மறுபடியும் வந்து ஆக்டிவா மாறாம இருக்கிறது நம்மளோட கையில. அதாவது வந்து கவர்மெண்டோட கையிலயும், மக்களோட கையில மட்டும் தான் இருக்கு. அப்ப இன்டகிரேட் பண்ணாம அந்த பாஸ்டர் ரீஜன்ல இருக்கக்கூடிய ஆதிவாசி மக்களை இன்டகிரேட் பண்ணாம மெயின் ஸ்ட்ரீம் பண்ணாம இந்த ப்ராப்ளம் ஆஃப் மாவோயிசம் போகாது. ஓகேங்களா? அப்ப அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா வெல்ஃபேர் ஆஃப் த ஆதிவாசிஸ நம்ம வந்து என்ஷூர் பண்றதுதான் இதுக்கப்புறமான ரோட் மேப் அண்ட் அப்ஜெக்டிவா இருக்கும். அந்த அப்ஜெக்டிவா எப்படியெல்லாம் நம்மளால செயல்படுத்தணும், எந்தெந்த வழியில செயல்படுத்த போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரூ டெமோக்ராட்டிக் வேல்யூஸ், கோஆபரேஷன், டெவலப்மெண்ட். இதன் மூலமா தான், அதாவது வந்து டெமோக்ராட்டிக் வேல்யூஸ பயன்படுத்தி த்ரூ டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் அப்படின்னும் பொழுது we are having two tiered system. ஓகேங்களா? டூ டயர்டு சிஸ்டம், கான்ஸ்டிடியூஷனல் விஷன் ஆஃப் ஹேவிங் கிராம் சபா. ஓகேங்களா? பஞ்சாயத் ராஜ் அண்ட் கிராம் சபா as a இன்ஸ்டிடியூஷன். செகண்ட் சிஸ்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அபிஷியல்ஸ். ஓகேங்களா? அபிஷியல்ஸ் லைக் தாசில்தார்ஸ், ஸோ கலெக்டர்ஸ், இவங்கள மாதிரி. ஸோ இது வந்து கான்ஸ்டிடியூஷனல் டெவலப்மெண்ட். அப்ப கிராம் சபால மூலமா நம்மளால கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸை நம்ம ஓட்டிங் ரைட்ஸ் மூலமா நம்ம கொடுக்கறதன் மூலமா நம்மளால என்ஷூர் பண்ண முடியும். அதே மாதிரி கோஆபரேஷன், கிராம் சபாஸை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்றதன் மூலமா நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோஆபரேஷன் ஆஃப் த ஆதிவாசிஸ நம்மளால வாங்க முடியும். அண்ட் கிளீன் கவர்னன்ஸை நம்மளால கொடுக்க முடியும். அவங்களுடைய ஒத்திசைவின் பேர்லயே நம்மளால கிளீன் கவர்னன்ஸை கொடுக்க முடியும். தேர்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட். டெவலப்மெண்ட் பண்றதன் மூலமா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆக்டிவிட்டிஸ், ரோடு போடுறது, அதுக்கப்புறம் ஸ்கூல் கட்டி கொடுக்கறது, அதுக்கப்புறமா வந்து இண்டஸ்ட்ரியைஸ் பண்ணி கொடுக்கறது. ஸோ இதன் மூலமாவும் நம்ம இன்டகிரேட் பண்ண போறோம். இதுதான் இந்த எல்லாத்தன் மூலமாவும் நம்ம வி ஆர் என்ஷூரிங் த வெல்ஃபேர் ஆஃப் த ஆதிவாசிஸ். ஓகேங்களா? இப்ப அப்ப மெயினா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டெமோக்ராட்டிக் வேல்யூஸை நம்ம சொல்லிட்டோம். அதே மாதிரி வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸையும் நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா ஸ்ட்ரக்சரல் இஷ்யூஸ் இது இல்லாம டீப்பர் ஸ்ட்ரக்சரல் இஷ்யூஸை நம்ம அட்ரஸ் பண்ணாம இது எல்லாமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு காஸ்மெட்டிக் மேக் ஓவரா தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஆத்தருடைய ஒரு எண்ணமா இருக்கு. ஓகேங்களா? அப்ப மெயினா இப்போ நீங்க மொபைல் கம்யூனிகேஷன் டவர் கட்டி கொடுங்க, இல்லைன்னா வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொடுங்க, ரோடு போட்டுத்தாங்க, இது எல்லாமே அவங்களுடைய லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸை உயர்த்தும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா லார்ஜர் இஷ்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜங்கிள், ஜமீன், அதாவது வந்து வாட்டர், ஃபாரஸ்ட் அண்ட் லேண்ட். இதுக்கான ஒரு அப்ராப்ரியேட் மெஷரை எடுக்காத வரைக்கும் கவர்மெண்ட் அவங்களோட ட்ரஸ்ட்டை சம்பாதிக்க முடியாது அப்படின்னு வந்து ஆர்த்தர் ஃபீல் பண்றாரு. ஓகேங்களா? ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் அந்த பீப்புள் ட்ரஸ்ட்டை வந்து நம்ம எப்படி வாங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெசா ஆக்டை வந்து ஒழுங்கா லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்ல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றதன் மூலமா தான் நம்மளால அதை வாங்க முடியும். ஓகேங்களா? ஸோ பஞ்சாயத் எக்ஸ்டென்ஷன் டு ஷெட்யூல்டு ஏரியாஸ் பெசா ஆக்ட் 1996 போடப்பட்டது. இட் இஸ் டு எக்ஸ்பேண்ட் த பஞ்சாயத் ராஜ் அண்ட் கிவ் த டேஸ்ட் ஆஃப் ரியல் கவர்னன்ஸ், கிராஸ் ரூட் கவர்னன்ஸ் டு த ட்ரைபல் ஏரியாஸ். இந்தியாஸ் ஃபிஃப்த் ஷெட்யூல்டு ஏரியாஸ்ல அந்த பஞ்சாயத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம போடப்பட்டது. ஆனா இந்த கிராஸ் ரூட் கவர்னன்ஸ் சென்டர்டா இருக்கக்கூடிய இந்த கிராம் சபாஸ் எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணல. ஆனா அது ரொம்ப தேவை ஃபார் தயர் ஜஸ்டிஸ், டெலிவரிங் ஆஃப் த ஜஸ்டிஸ் சிஸ்டம். ஏன் பண்ண முடியல அப்படின்னா the implementation was left to ஸ்டேட்ஸ் வந்து அவங்களோட இன்டர்பிரிட்டேஷனையும் அதுக்கப்புறமா வந்து அந்த ஆக்டை வந்து புரிஞ்சுக்கிற விதத்திலையும் டிஃப்ரெண்டா புரிஞ்சுக்கிட்டதால அதை வந்து அந்த அந்த அதோடைய அந்த ஆக்டோட ஸ்பிரிட்டை வந்து அண்டர்மைன் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஆனா பெசா ஆக்டை வந்து நம்ம கரெக்டா கொண்டு வந்தோம் அப்படின்னா என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் வில் ஆக்ட் அஸ் அ கார்னர் ஸ்டோன் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்னன்ஸ். ஸோ இது GS2 பிளஸ் GS3 இது ரெண்டுத்துலயுமே நீங்க வந்து இது பண்ணலாம். மெயினா இது GS2க்கு தான் வந்து இம்பார்ட்டன்டான காரண காரியங்களா இருக்கு. ஓகேங்களா? ஸோ போன வாட்டி அர்பன் கவர்னன்ஸ் எல்லாம் கேட்டாங்க. இந்த வாட்டி கவர்னன்ஸோட அவங்க வந்து என்ன கேட்கலாம், ஆதிவாசியோடைய அந்த பெசா ஆக்ட்ல கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இந்த வாட்டி மெயின்ஸ்ல கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? சோ அதுக்கு இந்த விஷயங்கள்லாம் நீங்க எழுதலாம். ஓகேங்களா?
அப்ப கிராம் சபா வந்து நமக்கு கரெக்டான அந்த டிசிசிவ் பவர் இருந்துச்சுன்னா அவங்களே அவங்களோட ஆதிவாசி ஐடென்டிட்டியை சேஃப்கார்ட் பண்ணுவாங்க. அப்ப அந்த ஐடென்டிட்டி சேஃப்கார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த வல்னரபிலிட்டியோ இல்லைன்னா அந்த ட்ரஸ்ட் இஷ்யூவோ இல்லாம போயிடும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் அவங்க தே கேன் மேனேஜ் தேர் கம்யூனிட்டி ரிசோர்சஸ் பை தெம்செல்ஃப் and resolve the local disputes by themselves according to their customary law. இந்த விஷயங்கள் தான் ஆதிவாசி கம்யூனிட்டிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் டியர். ஏன்னா அந்த ஐடென்டிட்டியை அவங்க வந்து இழக்கக்கூடாது எந்த காரணத்திலயும் அப்படின்றது தான் அவங்க வந்து நினைக்கிறதா இருக்கும். ஓகேங்களா? ஸோ த கன்சென்ட் ஆஃப் ராஜ்யசபா வந்து ஆன் மேட்டர்ஸ் ஆஃப் அஃபெக்டிங் லைஃப்ஸ் அண்ட் லைவ்லிஹுட்ஸ் இஸ் அ பொட்டன்ஷியல் as the potential to bring a positive response. இந்த கன்சென்ட் அப்படிங்கிற இந்த வார்த்தை ஆதிவாசிஸுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா இதையுமே இதையுமே நீங்க எக்ஸாம்பிளா சொல்லலாம். என்னன்னா சத்தீஸ்கர் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கு 2022ல ஒரு ஆக்ட் அமெண்ட் பண்ணி அந்த ஆக்ட் அமெண்ட் பண்ணி இட் ஹாஸ் ரீப்ளேஸ் த வேர்ட் கன்சென்ட் வித் கன்சல்டேஷன். ஓகேங்களா? அது இட் ஹாஸ் டைல்யூட்டட் த வீட்டோ பவர் ஆஃப் த கிராம் சபா. ஏன்னா கன்சென்ட் போது அவங்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பா தேவை, அவங்களோட ஒத்திசைவு ரொம்பவே தேவை. கன்சல்டேஷன்ங்கிறது என்ன அப்படின்னா அவங்க கிட்ட கேட்கறது, குறை கேட்பு அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஓகேங்களா? நான் உங்ககிட்ட கேட்டேன், நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன், நீங்க சொல்றீங்க சொல்லல அப்படிங்கறதோட போயிடும். ஆனா ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் அப்படிங்கிறது தான் கன்சென்ட். ஓகேங்களா? அது அப்படி ஆகுது. அப்படி இல்லைன்னா சில நேரங்கள்ல கன்சென்ட் வந்து எப்படி ரெக்கார்ட் பண்ணப்படுது அப்படின்னா ஃபோர்ஜ்டாவோ இல்லைன்னா வந்து ஃபேப்ரிகேட்டடாவோ வந்து சில நேரங்கள்ல வந்து கன்சென்ட் வந்து ஃபோர்ஜ் பண்ணப்படுது. இதுவும் தப்பு தான். அப்போ ஓகேங்களா? அப்ப ட்ரஸ்ட் பில்ட் பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு இம்ப்ளிமெண்ட் த பெசா ஆக்ட் இன் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட். இது ஒரே ஒரு வார்த்தை தான். ஓகேங்களா? இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆதிவாசி கம்யூனிட்டிக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னும் போது பொலிட்டிக்கல் ஆங்கிளா நீங்க எழுத போறீங்க அப்படின்னா இல்லைன்னா மாவோயிசம் எப்படி உங்களால இது பண்ண முடியும்னா சாஃப்ட் ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா பெசா ஆக்ட 5th ஷெட்யூல்ல நீங்க போடலாம் அப்படின்னு ஒரு ஒரு ஆன்சரா எழுதலாம். லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்ல நீங்க பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு பாயிண்டாவும் இது யூஸ் ஆகும். இல்ல அப்படின்னா ஆதிவாசி அண்ட் பெசா ஆக்ட் நீட் ஆஃப் த அவர் எக்ஸாமின் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இதுல ஒரு 2 3 பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதுறதுக்கும் யூஸ் ஆகும். அப்ப ஒரே ஒரு விஷயம் தான் கொஸ்டினுக்கு ஏத்த மாதிரி, இல்ல அந்த GS3ல கேக்குறாங்களா இல்ல GS2ல கேக்குறாங்களா அதை பொறுத்து உங்களுடைய எழுதுற விதம் மாறும். ஓகேங்களா? அது உங்களுக்கு எழுத எழுத தான் வரும். ஓகேங்களா? எழுத 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 தான் வரும். ஓகே. ஸோ மத்தபடி மத்த எதுவுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இல்ல. ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டா we will go into some நியூஸஸ். ஸோ நியூஸை பொறுத்த வரைக்கும் இந்த நியூஸ்ல வந்து நேபாளுடைய ப்ரியாரிட்டி பார்ட்னர், நேபாள் இஸ் அ ப்ரியாரிட்டி பார்ட்னர் ஃபார் மோடி அப்படின்ட்டு வந்து பேசியிருக்காங்க. ஓகேங்களா? நேபாள் வந்து இட் இஸ் அ ப்ரியாரிட்டி பார்ட்னர் அண்டர் அவர் நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜிஎஸ் டூவை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் நெய்பர்ஸ் எழுதும்போது இந்த நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன்லயோ இல்லைன்னா வந்து நீங்க கன்க்ளூஷன்லயோ இல்லைன்னா ஒரு பாயிண்டா எழுதும் போதோ இந்த நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி உங்களுக்கு வந்துடணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்க ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க பாருங்க, டெவலப்மெண்டல் டிப்ளமசி. அதாவது ரெண்டு பேரும் வந்து எப்படி இது பண்றாங்கன்னா டிப்ளமசி நாட் ஓன்லி த்ரூ கல்ச்சரல் டைஸ் பட் ஆல்சோ த்ரூ டெவலப்மெண்ட். லைக் ரோடு போட்டு தர்றதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஏதாச்சும் காலேஜ் கட்டி கொடுக்கறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி டெவலப்மெண்ட்ல இன்வால்வ் ஆகுறதன் மூலமா நம்ம வி ஆர் என்ஹான்சிங் அவர் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? அண்ட் வி ஆர் ஆல்சோ ஷேரிங் அவர் பாண்ட்ஸ் த்ரூ சிவிலைசேஷன், அதுக்கப்புறம் டிஜிட்டல் காரிடார்ஸ், அதுக்கப்புறம் சீம்லெஸ் கனெக்டிவிட்டி. ஓகே. ஸோ திஸ் வில் என்ஹான்ஸ் அவர் ப்ராக்ரஸ் அண்ட் மியூச்சுவல் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது தான் அவங்களோட எண்ணம். ஓகே. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, கேபினட் கிவ்ஸ் நோட்ஸ் டு நியூ கோஸ்டல் ஹைவே இன் ஒடிசா. இதுல நமக்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, ஹைபிரிட் annuity மாடல். இந்த ஹைபிரிட் annuity மாடல் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத பத்தி உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? மத்தது எதுவுமே நமக்கு தேவை கிடையாது இதுல. இந்த ஒரு வார்த்தைக்கான அந்த விஷயம். இப்போ ஹைபிரிட் annuity மாடல் அப்படின்னு எடுத்து, ஏன்னா நம்மளோட ஜிஎஸ் த்ரீல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எக்கனாமிக் மாடல்ஸ் அப்படின்ட்டு வந்து நமக்கு போர்ஷன்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ எக்கனாமிக் மாடல்ல நமக்கு ஹைபிரிட் annuity மாடல் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த மாடல். ஓகேங்களா? PPP பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்.
பிரைவேட் பார்ட்னர்ஷிப். ஓகேங்களா? ஸோ இந்த பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ல இந்த ஹைபிரிட் annuity மாடல் இஸ் ஒன் ஆஃப் த மாடல். ஓகேங்களா? இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா ஹைபிரிட். அப்ப ரெண்டு பேருமே காசு கொடுக்குறாங்க. பப்ளிக்கும் காசு கொடுக்குறாங்க, அதாவது கவர்மெண்ட்டும் காசு கொடுக்குது 60%, அதுக்கப்புறமா வந்து பிரைவேட்டும் காசு போடுறாங்க 40%. ஓகேங்களா? ஸோ அந்த பிட்டிங் ஏதாச்சும் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆக்டிவிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆக்டிவிட்டில பிட்டிங் பண்ணுவாங்க. அந்த பிட்டிங்ல இருந்து 40% வந்து முதல் தவணையா வந்து ஸோ 40% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து பிரைவேட் வந்து 40% வந்து கொடுத்துருவாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 60% ஆனுவிட்டி மோட்ல, அதாவது வந்து கொஞ்சம் கொஞ்சமா தவணை முறையில வந்து பப்ளிக், அதாவது வந்து கவர்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. இதுதான் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ரஷ்யா வந்து என்ன பண்ணிருக்குன்னா அதோடைய 4th ஸ்குவாட்ரன் ஆஃப் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து இந்தியா கொடுத்துருக்கு. S-400 ரஷ்யாவுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க, வேற ஒன்றும் இதுல இல்ல. ஓகே. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஏடிஎஃப் பிரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட் ஆக்ட் ஏவியேஷன் டர்பைன் ஃபியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏவியேஷன் டர்பைன் ஃபியூல் இது. ஓகேங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து அந்த பிரைஸ் வந்து ஏறிக்கிட்டே இருக்கு. இந்த வெஸ்ட் ஏசியா வார் அதெல்லாம் இருக்கிறதுனால இந்த பிரைஸ் ஏறதுனால என்ன பண்றாங்கன்னா கேபினெட் ஹஸ் அப்ரூவ்டு ஒரு 10,000 crores ஃபார் திஸ் ஆயில் கம்பெனிஸ். ஓகேங்களா? இது வந்து ஆனா ஒரு கடன் மாதிரி கிடையாது, இது ஒரு ரொட்டேஷன் மாதிரி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? பிரைஸ் ஸ்டெபிளைஸ் ஆன உடனே மறுபடியும் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த எக்ஸஸ் அமௌண்ட் வந்து வாங்கிடுவாங்க. ஓகே. பட் இந்த ரிவால்விங் ஃபண்ட், செல்ஃப் ரிவால்விங் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபண்டை வந்து இந்த கம்பெனிஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. இதுக்கு கேபினெட் வந்து அப்ரூவல் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, சென்டர் இஸ் மூவிங் டு E85 ஃபியூல் அப்டேக். E85 அப்படிங்கிறது பிளெண்டிங் 85% ஆஃப் த எத்தனால் வித் கேசலின். ஓகேங்களா? கேசலினோட 85% ஆஃப் த எத்தனால். ஸோ இதனால நமக்கான இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நன்மைகள் என்ன அப்படின்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், ஃபாரெக்ஸ் ரிசர்வ் நம்மளால சேவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து நெட் CO2 ரிடியூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஃபார்மர்ஸுக்கு நம்ம வந்து இதனால வந்து டைரக்டா இன்கம் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். டபுளிங் ஆஃப் ஃபார்மர் இன்கமுக்கு நம்மளால வந்து இதுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் இதோடைய பாசிட்டிவ் சைட்ஸ். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இன்னியோட நியூஸ் அனாலிசிஸ் முடியுது. ஓகே. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம், கமெண்ட்ல கேளுங்க, சொல்லுங்க, ஷேர் த வீடியோஸ். ஓகே. அண்ட் இட் இஸ் ரியலி என்கரேஜிங் ஃபார் மீ டு சி மெனி வியூஸ். ஓகேங்களா? அதுவும் கமெண்ட்ஸும் அது எல்லாமே வந்து எனக்கு என்கரேஜிங்கா இருக்கு. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். ஜாலியா இருங்க.